ஒரு தம்பி காட்டோரம் போயிட்டு இருந்தாராம். அப்போ கடவுள்கிட்ட என்ன வேண்டினாராம், கடவுளே எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு தான் என்னை ஸ்கூலுக்கு அமுச்சு விடுவாங்க. என்னை இப்போ மழையும் இல்லை, டேமில் தண்ணியும் இல்லை. நான் எப்படி எங்கள் விவசாயம் எங்கள் அப்பா அம்மா பண்ணி எங்களை படிக்க வைப்பாங்க. கடவுளே பார்த்து மழை பெஞ்சி எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்குறானாம். திடீர்னு ரோட்டில் இன்னொரு பையன் போயிட்டு, இந்த பையன் என்னடா வேண்டிக்கிற அப்படின்னு கேட்குறானாம். இல்லை, இப்படி நாங்களாம் விவசாயி, எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மழை எங்கள் விவசாயம்லாம் நல்லா விளையணும், எங்களை எல்லாரும் எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கணும், அதனால் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறாராம். உன்னால் பண்ண முடியுமாடா? நான் விட்டுருவேனா சும்மா? பாரா நான் என்ன பண்ணுறேன், அதை வராத என்னால் தடுக்க முடியும்டா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறானாம். அதுக்கு இருந்துக்கிட்டு, எப்படி உன்னால் முடியும்? இயற்கையாக பார்த்தா அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறானாம். அதுக்கு அந்த பையன் சொல்கிறானா, துப்பாக்கி இருக்குது, எடுத்து சுட்டனா மழை நின்று போயிடும், வராது அப்படின்னானோ. இங்கே நீ சுடுற தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்குறானோ. அப்புறமேட்டுக்கு எடுத்து சுடுறானா, ஆனால் மழை பட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குதான். அப்புறம் இப்போ என்ன அவனால் தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னு அந்த தம்பி கேட்குறானா. இவன் என்ன வாயே பேசலையாம். அதுக்கு ஒரு கருத்து, ஒரு இது சொல்லட்டுங்களா? பாடல், துப்பாக்கி தூ மலை இல்லையா? நீ என்னத்தான் எடுத்து துப்பாக்கி சுட்டாலும் பெய்யற மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் விவசாயி குடும்பத்தில் நான் பிறந்து திரும்பவும் வரணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது, இவ்வளோ ஏழ்மையான குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர் வர்றாருன்னு நாங்கள் நினச்சி சாமி மாரின்னு நினச்சோம். ஆனால் சாமியோட கடவுளோட அவருக்கு மேலே ஒரு படி, எல்லா நாட்டில் இருக்கிற கடவுளோட அவர் மேலே போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நல்லவர், சரிங்களா? அதனால் யார் மனுஷையும் புண்படுத்தக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கை அது நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். நம்ம நினைக்கிறபடி வாழக்கூடாது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்க போகுது, கெட்டது செஞ்சால் உங்களுக்கு திரும்ப அந்த கெட்டதே உங்களுக்கே தான் வரப்போகுது. அதுக்கு ஏன் இந்த மாரி? நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க.